பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கடந்து சங்கத் திருப்பிலே வளர்ந்து வைகை ஏற்றிலே பயின்ற பாவையாம் அகத்தியனின் அமுத மொழியாம் அமிழ்தினும் இனிய மொழியாம் என் தாய்மொழியாம் தமிழ் மொழியால் அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன். அகத்தியன் கண்ட அமுத மொழி அமிழ்தினும் இனிய மொழி, உலகத்தின் முதன் மொழி, கடவுளே இறங்கி வந்து சங்கம் அமைத்து வளர்த்த மொழியாம் நம் தாய்மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தமிழ் இனி மெல்லும் என்ற நிலையை உருவாக்குவதற்கான ஒரு சிறு முயற்சிதான் இந்த இலக்கிய சுவை மன்றம். தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவரும் தன் தாய்மொழியின் வேரறிய நம் முன்னோர் வாழ்ந்த அடையாளங்களை தேடிச் செல்லும் ஓர் அற்புத பயணம். தமிழனின் பாரம்பரியமும் தமிழனின் கலாச்சாரமும் அறிவு சார்ந்த எண்ணங்களையும் மாணவர்களிடம் புதுப்பிக்கவும் ஊக்குவிக்கவும் எங்கள் பள்ளியின் இலக்கிய சுவை மன்றம் நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். தமிழ் மொழியின் இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளிலும் மாணவர்களின் திறமைகளை வளப்படுத்த எங்கள் இலக்கிய சுவை ஓர் தளமாக விளங்கும். படிப்பது 7 நிமிடங்கள் தான் நினைவில் இருக்கும், தெரிந்து கொள்வது 7 மணி நேரம் தான் நினைவில் இருக்கும், மனனம் செய்வது 7 நாட்கள் மட்டும்தான் நினைவில் இருக்கும். எனவே எப்பொழுதும் நினைவில் இருக்க எம் பள்ளி குழந்தைகளுக்கு செயல்பாடுகள் மூலம் இலக்கிய சுவை மன்றத்தில் தமிழ் அமுதை ஊட்ட உள்ளோம். மலையிடை பிறந்து மாந்தர் தொழ உயர்ந்து உலகில் இருளை போக்கும் ஆற்றல் பெற்ற அரிய சக்தி 2 மட்டுமே. ஒன்று செங்கதிர், மற்றொன்று செந்தமிழ் என்கிறது தண்டி அலங்காரம். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் விளக்கம் செய்தல் வேண்டும் என்கிறார் பாரதியார். ஒளி அமைப்பிலும் பிறமொழி சொற்களை தன்னில் கலக்க விடாத தூய்மை பேணலிலும் நிலையாக இருப்பதால் தமிழ் கண்டித்தமிழ் என்கிறார் கால்டுவெல். வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்கிறார் பெருஞ்சித்திரனார். மையரு மலரில் நீங்கி யான் செய்யுமா தவத்தில் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கன் ஐயனை ஒள்ளைவா என்றதம்மா என்று கவி சக்கரவர்த்தி கம்பனும் தேன் சுவை சொட்டும் கவிதைகளை தந்துள்ளனர். குழந்தைகள் இச்சுவைகளை உணர்ந்து சுவைக்க எமது தமிழ் இலக்கிய மன்றம் ஒரு மைல்கல்லாக அமையும். எங்களது மன்றத்தில் சொற்களஞ்சிய பெருக்கம், வாசித்தல் பயிற்சி, வார்த்தை விளையாட்டுகள், விவாதங்கள், பேச்சு போட்டிகள், பட்டிமன்றங்கள் போன்ற செயல்பாடுகள் மூலமாக குழந்தைகளின் மொழித்திறனை வளர்ப்போம். நமது பள்ளி மன்றத்தின் மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை அறிமுகம் செய்ய நமது முதல்வர் அவர்களை அழைக்கிறேன். கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். எங்கள் இலக்கிய சுவை மன்றம் மாதம் ஒரு முறை 3வது சனிக்கிழமைகளில் செயல்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் இலக்கிய சுவை மன்றத்தின் ஒவ்வொரு நிகழ்விலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஓர் அங்கம் வகித்தால் அதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வோம். அவர்களின் ஒப்புதலுடன் எங்கள் மன்றத்தின் உறுப்பினர்களாக அவர்களை வரவேற்கிறோம். வெற்றி 8 திக்கும் எட்ட தமிழ் முரசு கொட்டிக்கொண்டும் வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து பாறை உயர்த்திடுவோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய மணித்திருநாடு என்று கூறி எனக்கு நல்வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது, கனியை பிடித்திட்ட சாறு,
எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர். தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீது. தமிழுக்கு தலைவணங்கி PSG குழந்தைகள் பள்ளியின் செயலாளர் ஐயா திரு நந்தகோபால் அவர்களுக்கும், கல்வி ஆலோசகர் முனைவர் ப. ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இப்பள்ளியின் முதல்வர் ஓ. காயத்ரி அவர்களுக்கு என் நட்பு கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்துள்ள இருப்பால் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். முதலில் ஒரு சிறு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு கேட்டா, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி இப்பள்ளியிலிருந்து 2 ஆசிரியர்கள் எங்க பள்ளிக்கு அழைப்புதல் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த அழைப்புதல் எங்க முதல்வர் முன்னிலையில் எனக்கு தந்தாங்க. அந்த அழைப்புதலை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு மெய்சில் இருக்கு. அதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதுல உள்ள முதலில் உள்ள அந்த தலைப்பு தான். அந்த தலைப்பை படிக்கும் பொழுதே எனக்கு மெய்சிலிருந்து விட்டது. தமிழ் மனம் கமலும் இலக்கிய சுவை மன்ற துவக்க விழா. தமிழ் மனம் கமலும் இலக்கிய சுவை மன்ற துவக்க விழா. நான் எத்தனையோ பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தமிழ் மன்றங்கள் வைத்து தமிழ் வளர்ப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் முதலாக தமிழ் மன்றத்திற்கு இப்படி ஒரு தலைப்பை இவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். மிகவும் அருமையான தலைப்பு. தமிழ் மன்றங்கள் வைத்தால் போதாது, தமிழ் மணக்க வேண்டுமா? தமிழ் மன்றங்களில் தமிழ் மணக்க வேண்டுமா? தமிழ் மணந்தால் மட்டும் போதாது, நாம் தமிழ் இலக்கியங்களை சுவைக்கவும் வேண்டுமா? மிக அருமையான தலைப்பு. இத்தலைப்பை தேர்ந்தெடுத்த ஆசிரியருக்கு எனது பாராட்டுகள். தமிழ் என்பது ஒரு சாதாரண மொழி என்று. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றி பிறந்த மூத்த குடி. எப்பொழுது உலகம் தோன்றியதோ அப்பொழுது நம் தமிழ் மொழியும் தோன்றியிருக்க வேண்டும். இதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழில் மட்டுமே அதிகமான எழுத்துக்கள் இருக்கின்றன. 247 எழுத்துக்கள். அந்த 247 எழுத்துக்களையும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாம் ஒழிக்கும் பொழுது அதனுடைய இனிமை, எளிமை, உயிர்ப்பு எல்லாம் மிக சிறப்பாக நமக்கே தெரியும். அதிலும் தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்தாக லாவை உச்சரிக்கும் பொழுது எனக்குள் ஒரு உயிர்ப்பு ஏற்படுகிறது. உங்களுக்கும் அது வர வேண்டும். லா என்பதை சிறப்பாக நாம் ஒழிக்க வேண்டும். அதுவே தமிழுக்குரிய சிறப்பாகும். மேலும் இவ்வுலகத்தில் எத்தனையோ மொழிகள் உள்ளன. ஆனால் வரி வடிவம் கொண்ட மொழிகள் சிலதான். அதில் நாம் தமிழ் மொழியில் ஒன்று என்று கூறுவதில் பெருமிதம் அடைகிறேன். தமிழானது இன்றளவும் பேச்சளவிலும் சரி, எழுத்தளவிலும் சரி, கன்னித்தமிழோடு திகழ்கிறது. இளமை மாறாமல் இருக்கின்றது. மற்ற மொழிகளில் உள்ள பிற மொழி சொற்களை எல்லாம் கலைந்தால் அந்த மொழியானது வரி வடிவம் இல்லாமல், மொழியே இல்லாமல் கூட போய்விடும். ஆனால் நம் தமிழ் மொழி ஒன்று மட்டும்தான் பிற மொழி சொற்களை நீக்கினாலும் தனித்து இயங்கக்கூடிய மொழியாக திகழ்கிறது. தமிழ் செம்மொழி என்று வழங்கப்படுகிறது. அது என்ன செம்மொழி என்று வழங்கப்படுகிறது? செம்மொழி தகுதி என்பது சாதாரணமாக கொடுக்கப்படுவதில்லை. எந்த மொழி ஆட்சி மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் இருக்கிறதோ அந்த மொழிதான் செம்மொழி. அந்த தகுதி நம் தமிழ் மொழிக்கு இன்றும் இருக்கிறது. எம் மொழி செம்மொழி என்று சொல்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அதனாலே என்னவோ தமிழை கம்பர் மிக அழகாக என்றும் உள்ள தென்தமிழ் என்று புகழ்ந்துரைத்துள்ளார். தமிழ் விழுத்துவதோ இருந்தமிழே உன்னால் நான் இருந்தேன் என்று புகழ்ந்துரைத்துள்ளது. பாரதியார் என்ற விதிவிலக்கா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழை மிகவும் சிறப்பித்துள்ளார். பாரதி, கம்பர், இளங்கோ, திருவள்ளுவர் இவர்கள் எல்லாம் நம் நாட்டைச் சேர்ந்த தமிழ் மீது காதல் கொண்ட புலவர்கள். இவர்கள் எல்லாம் தமிழை புகழ்ந்துரைப்பது இயல்பான ஒன்றுதான். கனடாவில் பிறந்த ஜியு போப் அவர்கள் நம் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழில் உள்ள இலக்கியங்களை எல்லாம், குறிப்பாக திருக்குறள், திருவாசகம், புறநானூற்று சில பாடல்களை எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலக நாடுகளில் எல்லாம் நம் தமிழை மிளறச் செய்துள்ளார் என்றால் அது மிகையாகாது. அதை நாம் போற்றுதற்குரியதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜியு போப் அவர்கள்
தன்னுடைய கல்லறையிலும் கூட நான் ஒரு தமிழ் மாணவன் என்று எழுதி வையுங்கள் என்றே கூறினாராம். அந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் மீது காதல் உண்டு. தமிழ் என்பது மிகவும் உணர்ச்சிகரமான மொழி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே மாணவ செல்வங்களே, இந்த மன்றத்தில் தமிழ் எப்பொழுதும் மணந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இம்மன்றத்தால் நடத்தப்படும் பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகள் என தமிழை வளர்க்கக்கூடிய எம்மாதிரியான போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். தமிழானது இப்பள்ளியில் மணந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒன்றே என்று நான் உங்களிடம் கேட்பதாகும். அதை நீங்களும் செய்வீர்கள் என்றே நான் நம்புகிறேன். இறுதியாக, மூன்று வரும் கவிதை வெறிக்குணவாய் முத்தமிழே நீயுள்ளாய், முன்னம் ஓர் நாள் சங்கத்தில் பொழிவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை எல்லாம் ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு தமிழ் குயிலே கூவி வாவா, கூண்டதனை உடைத்துக் கொண்டு சிங்கம் போல சீறி வாவா. இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த இப்பள்ளிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைவுக்குள் பூத்து நித்தமும் கனியாகி முத்தாகி முகிழ்த்து வந்த சத்தான சங்கத்தமிழே, உன்னை நான் வணங்குகின்றேன். இந்த இலக்கிய மன்ற துவக்க விழாவில் எனது உரையாக நான் வழங்க உள்ளவற்றை மிக இயல்பாகவே வழங்க உள்ளேன். மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆகிய இந்த உரையை நான் எனது எளிய உரையாக மாற்ற உள்ளேன். இலக்கியங்கள் தோன்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதனுடைய தொடர்ச்சியாக விளங்கியது என்று நாம் அறிந்த ஒன்று. அது ஒரு கடல். அந்த கடல் மற்றொரு கடற்கோளால் அழியப்பட்டது. அவற்றிலிருந்து சிறிய துளிகள் நமக்கு எஞ்சியுள்ளனவாக அமைந்துள்ளன. அவற்றை சங்க இலக்கியம் என்றும், பக்தி இலக்கியம் என்றும், காப்பிய இலக்கியம் என்றும், நீதி இலக்கியம் என்றும் நாம் வகுத்து வைத்துள்ளோம். நம் முன்னோர்களும் அதனையே வகுத்து வந்ததனை நாம் தொடர்ந்து வகுத்து வந்துள்ளோம். அவற்றுள் நாம் எதனை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதனை விடுத்துவிட வேண்டும் என்று எதுவும் எண்ண வேண்டியது அவசியமில்லை. ஏனெனில் திருக்குறள் முதலே தோன்றியுள்ளது இந்த இலக்கியம். திருக்குறளில் இல்லாதன எதுவும் இல்லை என்பதனை அறிந்த அந்நிய நாட்டினரே அந்த திருக்குறளை மிக சிறப்பாக எடுத்து ஆய்ந்து படித்து பொக்கிஷமாக போற்றி வந்து கொண்டிருக்கின்றனர். எனவே நாமும் அதனை தினமும் ஒரு குறளாகவாவது படித்துக் கொள்ள ஆசைப்பட விரும்புகிறேன். மேலும் இந்த இலக்கியங்களை நாம் எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும், எவ்வளவு எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால், சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமாக, சின்ன சின்ன சொற்றொடர்கள் மூலமாகவே நாம் அதனை அறிந்து கொள்ள முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளி என்றார் நமது பூங்குன்றனார் அவர்கள், கணியன் பூங்குன்றனார் அவர்கள் இவ்வாறு கூறினார். இதனை நாம் திரைப்பட வாயில்களாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் அன்பை காட்ட வேண்டும், நண்பர்களாக பழக வேண்டும், சுற்றத்தாருடன் இனிமையாக பேச வேண்டும் என்பனவற்றை இப்பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. மேலும் நாம் வளர்வதற்கும் உயர்வதற்கும் நாம் செய்யக்கூடிய காரியங்களே மிக முக்கியமானதாக அமைகிறது என்பதனை நாம் உணர வேண்டும். அதனை தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதன் மூலமாக நாம் உணர்த்தலாம். தீமையாயினும் நன்மையாயினும் நாம் நமக்கே விளைவித்துக் கொள்வது என்பதனை நாம் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதனை நாம் மாணவர்களுக்கு புகுத்தலாம். மாணவர்களும் அதனை அறிந்து செயலாற்றலாம். புராண இலக்கியங்கள் எனும் பொழுது பிறன்மனை நோக்கா பிறன் பொருளுக்கு ஆசைப்படாதீர் என்பதனை கூறக்கூடியதாக அமைந்தன. அப்படிப்பட்ட வகையில் நாம் இந்த சிறு குழந்தைகளுக்கு நாம் பிறன்மனை நோக்கா என்பதனை எவ்வாறு அறிவுறுத்தலாம் என்பதனை உணர்தல் வேண்டும். அப்படிப்பட்டதனை பிறரை பார்த்து நாம் வளர்வதற்கு முயற்சி செய்தல் வேண்டும். பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாது வாழ விரும்ப வேண்டும் என்பதனை அறியலாம். அடுத்ததாக காப்பிய இலக்கியங்கள் எனும் பொழுது அன்போடு தடம் மாறாத வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ ஆசைப்படுத்த வேண்டும் என்பதனை கற்பித்தல் வேண்டும். மாணவர்களும் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஜி.யு. போப், கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி போன்ற அந்நிய நாட்டினர் கூட நமது இலக்கியங்களிலே மிகவும் காதல் கொண்டுதான் இந்த நாட்டை நோக்கி வந்தனர். அப்படிப்பட்டவர்கள்
தமிழில் இலக்கியங்களை இயற்றுவதற்கும் முயற்சித்தனர். அந்த முயற்சி நமக்கு பல நூல்களை வழங்கியுள்ளன என்பதனை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம். அன்றுதான் இலக்கியங்கள் பயன்பட்டன, எழுதப்பட்டன, உணர்த்தப்பட்டன என்றால் இன்றும் அவை பின்பற்றப்படுகின்றன. மிக இயல்பாக, மிக எளிதாக நாம் அதனை உணர்ந்து கொள்ள இயலும். புது கவிதைகள் வாயிலாக நாம் அதனை மிக அருமையாக உணர்த்த இயலும், எழுதவும் முயற்சிக்க இயலும். நாளை என்பது நம் கையில் இல்லை, நமது என்பது ஒருபோதும் இல்லை. நாளை என்று எந்த செயல்களையும் தள்ளி போடாது நாம் இன்றே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்படுத்த வேண்டும். செய்த செயலுக்கான பொருள் ஏதேனும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்தல் என்பது கூடாது. அதனை விடுத்து நாம் செய்யும் செயலை செம்மையாக செய்தல் வேண்டும். கடமையை செய்து பலனை எதிர்பாராது இறைவன் பால் விட்டுவிட வேண்டும் என்பதனை அறிதல் வேண்டும். கட்டுரையாக நாம் வடிவமைத்துக் கொள்ளலாம் நமது இலக்கியங்களை. தற்போது இருக்கக்கூடிய இந்த காலச்சூழலுக்கு ஏற்ப நாம் சுற்றுச்சூழலை பேணுவது அவசியம் என்பதனை பல்வேறு கருத்தரங்குகளிலும் பல்வேறு போட்டிகளிலும் நாம் கட்டுரை வடிவத்தில் பார்க்கிறோம், கேட்கிறோம், எழுதுகிறோம். இதனை வாழ்க்கையிலும் பின்பற்றுவது மிக அவசியமாகிறது. பழமொழிகள் நமக்கு எழுதி வைக்கப்பட்டனவாக மட்டும் அல்லாது பயன்படுத்தக்கூடியதாகவும் இருப்பது மிக அவசியம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றனர். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வது உழவனுக்கு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் கூடியதுதான். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனை செம்மையாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். அதனை உணர்ந்து செயல்படுவோம். அடுத்ததாக கதை எனும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்கும். அன்று தாத்தாக்களும் பாட்டிகளும் வீட்டில் இருந்தனர், மிக அழகாக கதைகளை உணர்த்தினர். கதைகளும் கருத்துக்களும் மக்கள் மனதில் நிறைந்திருந்தன. இன்று மாணவர்கள் அபாக்கியசாலிகள் என்று சொல்லக்கூடாது, பாவம். ஏனெனில் தாத்தா பாட்டிகளும் விரும்புவது கிடையாது, பெற்றோரும் விரும்புவது கிடையாது பெரியோர்களை வைத்துக் கொள்வதற்கு. அதனால் ஒரு சிறு கதையை நானே கூற முயல்கிறேன். ஒரு தையல்காரர் துணியை தைத்துக் கொண்டிருந்தார். அவரது மகன் அப்பா, தையல் நீங்கள் தைக்கும் பொழுது கத்தரிக்கோலை கீழே போட்டு விடுகிறீர்கள், ஊசியை மட்டும் மிக பத்திரமாக சொருகி வைத்துக் கொள்கிறீர்கள், இது ஏன் என்று எனக்கு புரியவில்லை என்று மகன் கேட்டான். அவ்வளவு பெரிய பொருளை கீழே போட்டுவிட்டு இவ்வளவு சிறிய பொருளுக்கு இவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பா என்று கேட்டான். அதற்கு தந்தை கூறிய பதில், கத்தரிக்கோல் என்பது ஒரு துணியை வெட்டுவதற்கு பயன்படுகிறது, பிரிக்கிறது. ஆனால் ஊசியானது அந்த துணியை, பிரிக்கப்பட்ட துணியை இணைப்பதற்கு பயன்படுகிறது என்று கூறினார். இந்த சின்ன சின்ன கதைகள் மூலமாக மிக செம்மையான கருத்துக்கள் உணர்த்தப்படுகின்றன. பிரிவினை என்பதனை விடுத்து சேர்ந்து ஒற்றுமையோடு செயல்படுவதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதனை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும்போது மாணவ செல்வங்களுக்கு, சிறு குழந்தைகளாகிய உங்களுக்கு சற்று கடினமாகவும் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கலாம் கூட. எனவே பாடல் வடிவிலும் விளைகிறேன். பச்சை பிள்ளை மழலை மொழியில் தன்னை கண்டாராம், உள்ளம் எங்கும் செல்வம் பொங்கும் அன்பை தந்தாராம். உள்ளம் எங்கும் செல்லம் பொங்கும் அன்பை தந்தாராம். உண்மை கண்டேன் போதும் என்று வானம் சென்றாராம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். இது பாடல் வரி. அந்த பாடல் வரிகளிலேயே சொல்லப்படக்கூடிய கருத்து, வளர்ந்த மனிதர்கள் சிலர் கொடுமை என்றும் சிலர் இனிமை என்றும் கூறினர். ஆனால் கடவுள் நினைத்தது பள்ளிக்கு அருகில் சென்று இந்த குழந்தை செல்வங்களை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளின் மனம் எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது, இதனைத்தான் நான் விரும்புகிறேன் என்று அவர் தன் இருப்பிடம் நோக்கி, வானத்தை நோக்கி சென்று விட்டார் என்று சொல்வார். கடவுள் இருக்கிறாரா என்றால் இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். கண்ணுக்கு தெரியாத ஒன்று, ஒரு ஆழமான ஒரு சக்தி, நம்மை விட உயர்ந்த ஒரு சக்தியைத்தான் நாம் கடவுள் என்று குறிப்பிடுகிறோம். அந்த கடவுள் மேல் பற்றும் அந்த கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டலும் சிந்தனைகளும் நம்மிடையே விளைதல் வேண்டும். அடுத்ததாக சொற்பொழிவு வாயிலாகவும் கதா காலாட்சேபம் வாயிலாகவும் பல்வேறு கருத்துக்களை நமக்கு மிக
பெரிய அளவில் நமக்கு வகுத்து கொடுத்துள்ளனர். அதனை 6.5 நிமிடங்களிலேயே ஒரு ராமாயண காதையை நம்மால் படித்துக் கொள்ள முடியும், கதா காலட்சேபம் வழியாக கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதுவும் முடியும். ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தால் அவன் மனைவி கௌசல்யா, கைகேயி, சுமித்திரை கருவினில் உருவானார் ராம லக்ஷ்மணர், கனிவுள்ள பரதன், சத்ருகனன் ஆவர். இவ்வாறு 6.5 நிமிட அளவிலேயே இந்த ராமாயண காதையை மிக அழகாக விளக்கியுள்ளனர். இதனை நாம் வழிகாட்டுவதன் மூலமாகவும் பின்பற்றுவதன் மூலமாகவும் நமது இலக்கியங்களை செம்மையாக செயல்படுத்தி செல்ல முடியும். அந்நிய நாட்டில் வாழும் தமிழர்கள் இன்று தமிழையும் தங்களையும் அங்கு நிலைநிறுத்த செய்வதற்காக பல்வேறு வகையில் உதவி வருகின்றனர், முயற்சித்து வருகின்றனர். ஆனால் நாம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழை மறவாது தமிழை இனிமையாக சுவைத்து இன்புற்று வாழ வாழ்த்துக்கள் கூறுகிறேன் மாணவர்களுக்கு. கவிதை படைப்பதும் கட்டுரைகள் எழுதுவதும் கதை சொல்வதுமாக பல்வேறு வகையில் நமது தமிழ் மொழியை நாம் சிறப்பாக செம்மையாக வளரச் செய்வதற்கு உதவுவதற்கும் மாணவர்கள் முயற்சிப்பதற்கும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இலக்கியத்தை புகட்டுவது கடினம் எனினும் இலக்கிய கருத்துக்களை அந்தந்த காலத்திற்கு ஏற்ப நாம் சிறு சிறு கருத்துக்கள் வடிவில், சிறு சிறு வாக்கிய வடிவில் நாம் புனைந்து மாணவர்களிடையே விதைப்போமாயின் நமது தமிழ் என்றும் அழியாது நிலைத்து நிற்கும். தமிழகத்தில் தமிழை புகட்டுவோம், தமிழை படிப்போம் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். அதற்கு அடித்தளத்தை மேலும் மேலும் மிக கடினமாக ஏற்றுவோம், உருவாக்குவோம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள். நன்றி. செந்தமிழே உயிரை நறுந்தேனே, செயலினை உச்சினை உனக்கு அளித்தேனே, நைந்தா என்னை லைந்து போகும் என் வாழ்வில் நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பேசுவது எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் குறிப்பிட்ட இலக்கியமும் குறிப்பிட்ட இலக்கணமும் இல்லாமல் ஒரு மொழிக்கு 2 கண்கள் உண்டென்றால் அது அந்த மொழியில் உள்ள இலக்கியமும் இலக்கணமும் தான். பள்ளி பாடத்திலிருந்தே நம்ம பார்த்திருப்போம். ஒரு பாடத்திட்டத்தை நம்ம வடிவமைக்கும் போது கிராமர் கிளாஸ், இலக்கண வகுப்பிற்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ அந்த இலக்கணமும் இலக்கிய வகுப்புகளும் மிக அவசியமா, மிக முக்கியமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முக்கியம். ஒரு மொழியானது காலம் கடந்தும் அழியாமல் இருப்பதற்கு மிக மிக முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொழியில் உள்ள இலக்கியங்கள் தான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுக்கு ஆசைகள் எழும் பொழுது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், ஒரு மனிதனுக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஏற்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறிவிடும் என்பதை மிக அழகான இலக்கியங்களும் இலக்கணங்களும் நம்மளோட தமிழ் மொழியில் இருக்கு. அதாவது மனிதன் இறைவனுக்காக எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம். இறைவன் மனிதனுக்காக எழுதிய நூல் பகவத்கீதை. மனிதனுக்காக எழுதிய நூல் திருக்குறள். இப்படிப்பட்ட அரிய வகையான பொக்கிஷங்களை இருக்கிறதா நம்மளுடைய தமிழ் மொழி. இப்படிப்பட்ட தமிழ் மொழியில இலக்கியம்னா என்னன்னு பார்த்தோம். அப்படின்னா இலக்கணம்னா என்ன? அந்த காலத்திலிருந்தே தொல்காப்பியம், நன்னூல் நம்ம நிறைய நூற்பாக்களை படிச்சிருப்போம். தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம் சரி, பவனந்தி அடிகளார் எழுதிய நன்னூலும் சரி, அதுல சீர், தலை, அடி, தொடைன்னு சொல்லி எந்த விதமான இலக்கண பிசுறும் இல்லாம இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறதா நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள். அந்த இலக்கணத்திலிருந்து வரையறைக்கு உட்பட்டு எழுதப்பட்டது கவிதைகள். கவிதைகளை பொதுவாக நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மரபு கவிதை, மற்றும் 2வது புது கவிதை, 3வது ஹைக்கூ கவிதை. ஹைக்கூ கவிதைங்கிறது இப்போ நவீன காலத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு கவிதை. மரபு கவிதைனா என்ன? இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எதுகை மோனையோடு எழுதுவதுதான் நம்மளுடைய மரபு கவிதை. அப்ப புது கவிதைனா, புது கவிதையை நம்ம மரபு கவிதை படித்தால் எளிதில் பொருள் விளங்காது. அதை பார்த்து படிக்கணும்னா நமக்கு விளக்க உரை நிச்சயமாக தேவைப்படும். புது கவிதை அப்படி கிடையாது. அந்த கவிஞனுடைய உணர்ச்சி வெளிப்பாடு அந்த கவிதையில மிக அழகாக இருக்கும். அப்ப மரபு கவிதைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மகாபாரதத்துல பல திருப்புமுனை காட்சிகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பாண்டவனுடைய மைந்தர்கள் 5 மகன்கள் இருக்காங்க.
5 மகன்களும் சேர்த்து திரௌபதிங்கிற ஒரு பொண்ணை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அந்த திருமண காலம் முடிச்சு ஒரு அவங்களுடைய கெட்ட நேரம் கூட சொல்லலாம், அங்க ஒரு சூதாட்டம் நடைபெறுகிறது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஒரு சூதாட்டம். கௌரவர்கள் பக்கம் யார் இருக்காங்கன்னா துரியோதனுடைய மாமன் சகுனி விளையாடுறாரு, பாண்டவர்கள் பக்கம் தர்மன் விளையாடுறாரு. அவங்களுடைய கெட்ட நேரத்துல பாண்டவர்கள் தன்னுடைய பதவியை, பொருளை, நாட்டை எல்லாமே இழந்துட்டாங்க. பணயமா வைத்து தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில தன்னுடைய மனைவியையும் பணயமா வைத்து தோல்வி அடைகின்றனர். இந்த சூழ்நிலையை துரியோதனன் பயன்படுத்திக்கிட்டார். எப்படியாவது திரௌபதியை நம்ம அவமானப்படுத்தணும்னு சொல்லி அத்தனை பேர் இருக்கிற அரசவையில துயிலுறுகிறாங்க. அப்ப அந்த துயிலுறுகிற காட்சியை வந்து பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் மிக அழகாக சொல்றாரு. திரௌபதி வந்து வீர உணர்ச்சி பட்டு அந்த ஒரு கவிதையை சொல்றாங்க. தேவி திரௌபதி சொல்வார், தேவி திரௌபதி சொல்வார், தேவி திரௌபதி ஆணை உரைத்தேன், பாவீது சாதனன் சென்னி, பாவீது சாதனன் சென்னி, அந்த பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம், அந்த பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம், நேரி இரண்டும் கலந்து குழல் நீதினில் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் நான், இது செய்ய முன்னே முடியேன் என்று உரைத்தார். இது பாத்தீங்கன்னா ஒரு மரபு கவிதை. இந்த பாடலுடைய பொருள் வந்து எளிதில் நமக்கு புரியாது. தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும். குழந்தைகள்லாம் படிக்கும் போது நிச்சயமா அதுக்கு ஒரு விளக்க உரைங்கிறது தேவைப்படும். இப்படி இருக்கக்கூடிய கவிதைகள்லாம் என்னதுன்னா மரபு கவிதை. அப்ப புது கவிதைனா என்ன? கவிஞர்களுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சமூக அவலங்களை, பெண் கொடுமைகளை மிக அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். சிற்பி சுப்பிரமணியத்துடைய ஒரு கவிதையை சொல்ற, பாதை முள், படுக்கை முள், இருக்கை முள், வாழ்க்கை முள், ஆனால் மனிதர்களை பார்த்து சிலிர்த்துக் கொண்டது முள்ளம்பன்றி. ஓ மனிதா, உனக்கு தெரியாதா முள்ளும் ஒரு ஆயுதம் என்று. ஒரு சில மனிதர்களை பார்த்தா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே ரொம்ப சலிப்பா பேசுவாங்க. வீட்டுல மனைவி எப்படி இருக்காங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க, குழந்தைங்க பேச்சியே கேட்கறது இல்லைங்க, சலிப்பு தட்டி பேசுறவங்க இருக்காங்க. ஆனா உரைகளையும் நிறைகளாக மாற்றி சாபங்களையும் வரங்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி எதுல இருக்குன்னா நம்மளுடைய இலக்கியங்கள்ல தான் இருக்கு. மனிதன் எப்படி கஷ்டத்துல இருந்தாலும் சரி, ஒரு சில கவிஞர்களுடைய கவிதைகளை எடுத்து படிக்கும்போது நமக்கு மிகப்பெரிய நமக்காக இந்த பாட்டு எழுதியிருக்காங்கன்னு ஒரு ஆறுதல் கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட இலக்கியங்கள் இருக்கிறது தான் நம்மளுடைய தமிழ் மொழி. ஹைக்கூ கவிதைன்னு சொன்னேன், ஒரே வழிதான் இருக்கும். ஒரு வரியில அவர் என்ன சொல்ல வராரோ அது மிக அழகா சொல்லியிருப்பாரு. புத்தன் ஆசைப்பட்டான், மனிதன் ஆசைப்படக்கூடாது என்று. அதாவது புத்தருடைய கோட்பாடுகளை மிக முக்கியமான ஒரு கோட்பாடு எதுன்னா ஆசைப்படக்கூடாது. மனிதன் ஆசைதான் பட்டா துன்பத்துக்கு காரணம் சொல்லியிருக்காங்க. ஆனா புத்தனே ஆசைப்படுகிறான், எப்படி மனிதன் ஆசைப்படக்கூடாது என்று. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கவிதைகளையும் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் முன்னெடுத்து இருப்பது நம்மளுடைய தமிழ் மொழி. இது எல்லாமே நமக்கு தெரிகிறதுனா ஏதாவது ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்கும். அதுதான் இலக்கியங்களை வந்து நம்ம காலத்தின் கண்ணாடின்னு சொல்லுவோம். அதாவது அது ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன். ஒட்டக்கூத்தரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஒட்டக்கூத்தர்னா யாரு? கலிங்கத்து பரணியை எழுதியவர். அவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த புலவர். அவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா கூத்தர். ஆனா அப்ப ஒட்டக்கூத்தர்னு ஏன் பேர் வந்தது? ஒட்டர்னா எதனாலும் பந்தயம் கட்டி விளையாடக்கூடியவர் தான் அவருடைய குணம். அவருடைய மிகப்பெரிய சிறப்பு எதுனா சோழ பரம்பரையில 3 அரசர்களுடைய அவையில அவைக்கள புலவரா இருந்தார். அதாவது தாத்தா, மகன், பேரன். விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன். 3 அரசர்களுடைய அவையிலையும் இருந்த ஒரே புலவர் யாருன்னு பார்த்தா ஒட்டக்கூத்தர். இப்படி ஒரு நிறைகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு பார்த்தா அவர் மிகப்பெரிய ஒரு கோபக்காரர். எப்படிப்பட்ட கோபம்னா தமிழ் மீது தீராத காதல் அவருக்கு. யாராவது தமிழ தவறாக பேசினா அது அவருக்கு பிடிக்காது. அவருடைய காலத்துல யாராவது புதுசா ஒரு கவிதை எழுதிட்டு வரும் பொழுது அவர்கிட்ட அவைக்கால புலவர்னால அவர்கிட்ட எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவருடைய இடுப்புல வந்து ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆயுதத்தை அந்த வாழை வந்து சொருகி இருப்பாரு. யாராவது கவிதை சொல்லும் பொழுது தன்னுடைய வலது கையில அந்த வாழை வைத்துக் கொள்வார், இடது கையில அந்த கவிதையை பிடிச்சுப்பாரு. யாராவது பிழையா அந்த கவிதையில சொல் குற்றமோ பொருள் குற்றமோ இருந்தா சொன்னவருடைய காதை அறுத்துருவார். இன்னொரு பிழையை கண்டுபிடிச்சா மற்றொரு காதை அறுத்து விடுவார். இது நான் படிக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குணங்களை இருக்கக்கூடிய ஒட்டக்கூத்தருடைய யாராவது ஒரு வில்லாளனுக்கு ஒரு வல்லாளன் திறந்துதானே ஆகணும்.
அப்படி வந்தவர் தான் யாருன்னா நலவெண்பாவை இயற்றிய புகழேந்தி புலவர். அதே ஊர்ல தான் புகழேந்தி புலவரும் இருக்காரு. அவருடைய பெருமை அப்படியே அந்த சமூகத்துல பரவிட்டு இருக்கு. யார் அந்த புகழேந்தி புலவர்? கூப்பிடு பாப்போம்னு சொல்லி ஒட்டக்கூத்தரும் அரசவைக்கு கூப்பிட்டாச்சு. கூப்பிட்ட உடனே சரி நீதான் புகழேந்தி புலவரா, இப்ப நான் ஒரு பாடல் பாடுறேன், இந்த பாடலுக்கான எதிர்பாடல் நீ பாடணும், நீ டேக் யுவர் ஓன் டைம்ங்கிற மாதிரி அந்த காலத்துல சொல்லியாச்சு. உனக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கோ, ஆனா எனக்கு சரியான எதிர்பாடலை பாடணும்னு சொல்லி சொல்லியாச்சு. இவர் கடினமான இருக்கிறதுல ஒரு கடினமான பாடலை ஒட்டக்கூத்தர் பாடுறாரு. பாடின அடுத்த வினாடியே புகழேந்தி புலவர் மறுகணமே அடுத்த பாடல் எதிர்பாடலை பாடிட்டார். அந்த அரசவையில எல்லாரும் நிசப்தமா இருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. மிக சரியான இடமேறி இதை விட யாருமே ஒரு சிறப்பான ஒரு எதிர்பாடல் பாட முடியாதுன்னு எல்லாம் ஆச்சரியத்தோட இருக்கும்போது ஒட்டக்கூத்தர் தன்னை கையில இருந்த வாழை கொடுத்த சொல்லிட்டு அவர் ஆற தழுவிட்டார். ஆற தழுவி நீ ஒரு சிறந்த கலைஞன்னு சொல்லி அவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அப்புறம் அந்த அரசவையில அவரும் ஒரு அவைக்கள புலவராக இருந்தார். தவறுகள் நடக்கும் போது தட்டி கேட்பதும், அதே தவறுகள் இல்லாத போது பாராட்டுகளோ கலந்ததை எதிர்பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழியில தான் இருக்கு. அடுத்தது கம்பனுடைய அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி. கம்பனை பத்தி நம்ம படிக்கும் பொழுது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப கம்பன் வீட்டுல இருக்கக்கூடிய கட்டுத்தறிகள் தான் கவி பாடுமா? நிச்சயமாக பாடும். அதுக்கு ஒரு சின்ன கதையே இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அம்பல சோமாசின்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் எப்படின்னா நல்ல படிச்சவர். படித்தவர்களுக்கே உண்ட ஒரு சின்ன குணம் எதுனா எனக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு செருக்கு இருக்கும். அதே குணம் அவருக்கு இருக்கு. அவர் அம்பல சோமாசி சொல்றாரு, புலவர் கம்பரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாரு. கம்பர் உள்ள பல புலவர்கள் கூட பேசிட்டு இருக்காரு. உள்ள நுழைவாயில நுழையும் பொழுது அவங்க ஒரு சாணி தட்டக்கூடிய ஒரு பெண்மணி சாணி தட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா கம்பர் புலவர் இருக்கிறாரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, புலவர் பல புலவர்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேரு காத்துட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாணி தட்டக்கூடிய பணிப்பின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அம்பல சோமாசிக்கு கோபம் வந்துருச்சு. புலவர் இருக்காரான்னு கேட்டா நீ உண்டு இல்ல இல்லைன்னு சொல்லணும். அது என்ன நீ ரொம்ப பேசுற? அப்ப கம்பன் கிட்ட நீ தமிழ் படிச்சுட்டியா? ஒரு பணிப்பெண் மாதிரியே பேசுற, நீ வாய் அடிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டார். உடனே அந்த பணிப்பெண் எடுத்துட்டு, நான் தமிழ்லாம் கம்பன் கிட்ட படிக்கல, ஏதோ எனக்கு வேலை செய்யறதுக்கே சரியா போயிடும், இருந்தால் நான் ஒரு விடுகதை கேட்கிறேன், அந்த விடுகதைக்கு மட்டும் உங்களுக்கு விடை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீ ஒரு சாணி தட்டுற ஒரு பணிப்பெண் என்ன பார்த்து ஒரு விடுதலை கேட்கறியா? சரி கேளு பார்க்கலான்னு சொன்ன அந்த சாணி தட்டுற மணிப்பெண் கேட்கிறாங்க. வட்டமா இருக்கும் வண்டி மர தாளில் சிறகாடும், வண்டி மரத்தாளில் சிறகாடும், கொட்டுபவர் கையில் கிடைத்தால் கூத்தாடும், எரித்தால் சிவ சிவ என்ப. இதுதான் அந்த விடுகதை. என்னம்மா வட்டமா இருக்குங்கிற, வண்டி மரத்துல எரிச்ச கூத்தாடுங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா, சிவ சிவன் சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு அவனுக்கு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. இவரு ரொம்ப திகைத்து போய் ஆச்சரியமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. புலவர் அந்த கலந்துரையாடல் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்பொழுது அம்பல சோமாசி வாங்க எப்ப வந்தீங்கன்னு சொல்லி அவருடைய நலம்லாம் விசாரிச்ச பிறகு என்னை பார்த்து உங்க பணிப்பெண் ஒரு விடுகாது கேட்டாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, அதான் முடிச்சுட்டு இருக்கையா அப்படின்னு சொன்னோன்னா என்ன கேட்டாருன்னா, இப்படி வட்டமாக இருக்குமா, வண்டி மரத்துல எரிப்பாங்களாம், கொட்டுபவர் கையில் கூத்தாடும், சிவசிவன் சொல்லுவாங்க, எனக்கு புரியல அப்படின்னு கேட்டோன்னா உடனே அது யார் சொல்றாரு, புலவர் கம்பர் பதில் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த சாணி தட்டுற பணிப்பெண்ணுடைய தொழில தான் சொல்லியிருக்கா. தொழில எனக்கு ஒண்ணும் புரியலையே. சாணி தட்டின பிறகு கிடைக்கக்கூடியதுன்னா வரட்டி. அந்த வரட்டி தான் அதோடைய விடை. வரட்டி பாத்தீங்கன்னா வட்டமா இருக்கும். அந்த காலத்துல வன்னி மரத்துடைய சில இலைகள்ல தான் எரிப்பாங்க. அதை நெருப்புல போடும்போது அப்படியே தணல் அப்படியே கூத்தாடும். அது எரித்த பிறகு திருநீர் கிடைக்கும். அதை எடுத்து பூசும் பொழுது சிவசிவன் சொல்லுவாங்க. இதுதான் அதோடைய விடையை சொல்லி முடித்தார். அப்ப நிச்சயமா கம்பன் வீட்டு கட்டுத்தறிகளும் கதிப்பாடுன்னு சொல்லி அந்த புலவர் நம்மள சோமாசியும் ஒத்துக்கிட்டார். இப்படிப்பட்ட அரிய சுவை இலக்கியங்கள்லாம் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான். தமிழ் மொழியை சும்மா சொல்லலாம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி முத்தப்படி எங்க தமிழ் மொழின்னு நம்ம பெருமையா சொல்லணும். சும்மா நம்ம கவிகளுக்காக பாடுறது கிடையாது. தமிழ் மொழிக்கு தனிச்சிறப்பு இருக்கு. அப்போ இலக்கணத்தையும் இலக்கியங்களையும் நம்மால் பிரிக்கவே முடியாது. இலக்கியம் என்பது தாய் போன்றது, இலக்கணம் என்பது செய் போன்றது, இலக்கியம் என்பது மாங்கனி போன்றது, இலக்கியம் இலக்கணங்கள் என்பது அதில் இருக்கக்கூடிய தீஞ்சுவை சார் போன்றது, இலக்கியங்கள் என்பது நம்மை பாதுகாக்கக்கூடிய சிவ பணுக்கள் போன்றது.
எப்படி சிவப்பணுக்கள் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம உடல்ல ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா சிவப்பணுக்கள் தான். அதே மாதிரி வாழ்வியல் வழிகாட்டு நெறிகளை நமக்காக எது கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தான். இலக்கணம் என்பது வெள்ளை அணுக்கள் போன்றது. ஏன்னா வெள்ளை அணுக்கள் நம்ம உடல்ல ஒரு நோய் எதிர்ப்பு காப்பு சக்தியாக இருக்கு. நம்ம தமிழ் மொழி அழியாமல் பாதுகாப்பதற்கு மிக மிக முக்கியமா எது இருக்குதுன்னா பாதுகாப்பு கவசமாக இருப்பது இலக்கணங்கள் தான். அப்போ இலக்கியம் சிவப்பணுக்கள் என்றால் இலக்கணம் வெள்ளை அணுக்கள். அப்ப இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் நம்ம நிச்சயமா காப்பாற்றணும். கிராமர் கிளாஸ் எல்லாம் ஓடிடக்கூடாது. கிராமர் தான், இலக்கியங்கள் தான் ரொம்ப முக்கியம். இலக்கியத்துக்கு இலக்கணங்கள் அவசியம். இந்த இலக்கியமும் இலக்கணமும் அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்ப தமிழ் மன்ற இலக்கிய சுவை விழாவில் பல வகையான போட்டிகள் நடத்திருக்காங்க. எந்த குழந்தையும் தயங்கக்கூடாது. நம்ம தமிழ்ல பேசுறது அவமானமா நடக்கக்கூடாது. தமிழ் நம்மளுடைய செம்மொழி, நம்மளுடைய தாய்மொழி. நம்ம பிறக்கும் போதே அம்மாங்குது. ஒரு மாடு பாருங்க, பசுமாடு, அதாவது நம்ம தெய்வம்னு எதிர்பார்த்தோம்னா பசுமாட்டை தான் பார்ப்போம். சோ அது கூட அம்மானு தான் கட்டுது. அப்போ தமிழ் மொழிக்கு அவ்வளவு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அப்போ நம்மளுடைய தமிழ் மொழியில் இலக்கியங்களும் இலக்கணமும் இருக்கும் வரை தமிழ் மொழியை யாராலும் எவராலும் அழிக்க முடியாது என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய கல்வி ஆலோசகர் ஐயா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நம் செயலர் ஐயா அவர்களுக்கும், பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், இப்பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஆங்கில வழி பள்ளியில், அதுவும் தொடக்க நிலையில் தமிழ் இலக்கிய சுவை மன்றம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு. இந்த நற்காரியத்திற்கு, முயற்சிக்கு வித்தகர்களாக இருந்த அனைவருடைய நன்மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த பள்ளி மிக மிக குறைவான எண்ணிக்கை கொண்ட மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு மிக குறுகிய காலத்தில் ரொம்ப அற்புதமாக வளர்ச்சி பெற்றிருக்கு. இந்த வளர்ச்சிக்கு இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள், இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அனைவரும் மிக அற்புதமாக பணியாற்றியிருக்காங்க. அந்த வெற்றிக்கு பின்னாடி அவர்களுடைய உழைப்பு இருக்குது. இந்த வளர்ச்சியின் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் நிறைய முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு உறுதுணையாக, பக்கபலமாக பள்ளியினுடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இப்பள்ளியினுடைய ஆசிரியர்களை நிறைய தருணங்களில், நிறைய இடங்களில், நிகழ்ச்சிகளில் அவங்களுடைய பங்கேற்பின் வாயிலாக பார்க்க முடியும். எப்போ பார்த்தாலும் ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம். அந்த உற்சாகம் தான் இந்த பள்ளியினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப ஈடுபாட்டோடு செய்வதை நீங்கள் பண்ணவர்கள். இந்த இலக்கிய சுவை மன்றம் அப்படிங்கிறது குழந்தைகளாகி உங்களுக்கு தான். நீங்கள் பள்ளிக்கு வரும் பொழுது ப்ரீகேஜி வந்தீங்கல்ல, ப்ரீகேஜி வந்தோடனே ஃபர்ஸ்ட் உங்களோட அட்ராக்ஷன் என்ன? எது முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? உங்களுடைய கற்றலுடைய முதல் படிநிலை என்னவா இருந்தது? எது உங்களை ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணுச்சு? யோசிச்சு பாருங்க. எதை முதல்ல கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு எதை முதல்ல சொல்லி கொடுத்தாங்க? ரைம்ஸ். கரெக்டா? ரைம்ஸ் தான் உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன் ரைம்ஸ் பிடிக்கும்? ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சத்தம், அந்த ஒளிநயம், அந்த ஒளிநயம் உங்களுக்கு ஏதோ ஒரு வசீகரத்தை ஏற்படுத்துச்சு. என்னமோ பிடிச்சிருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஒளிநயம் சார்ந்துதான் என்னுடைய பேச்சு இன்னைக்கு இருக்க போகுது. உங்களுக்கெல்லாம் ஒரு கவிதை சொல்லலாம்னு பெரிய பேர சொல்லாமா? ஒரு சாதாரண பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான். ஒரு விவசாயி பத்தின ஒரு கவிதை. விவசாயினுடைய இயல்பு நிலை என்னமோ அதை பத்தி. ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணியும் கழிஞ்சிருச்சு, சொக்கிக்குளம் கோடாங்கி சொன்னகெடு கடந்துருச்சு, காடு காஞ்சிருச்சு, கத்தாட கருகிடுச்சு, இழந்த முள்ளெல்லாம் இலையோட விழுந்துருச்சு, வெக்க பொறுக்காம ரெக்கறந்த கருவியெல்லாம் வெங்காடு விட்டு வெகு தூரம் போயிருச்சு, பொட்டு மழை பெய்யலையே, புழுதி அடங்கலையே, உச்சி நனையலையே, உள்காடு உழுகலையே, விதப்புக்கு விதி இருக்கோ விறகாக விதி இருக்கோ, கட்டி வச்ச வெங்கடப்ப கண்ணீர் வடிச்சிருச்சே, காத்துல ஈரமில்ல, கள்ளியில்ல, பாலுமில்ல, எறும்பு குடிச்சேர 2 சொட்டு தண்ணி இல்லை, மேக இறங்கலையே, மின்னல் ஒன்றும் காங்கலையே, மேக கருக்கலையே, மேகாத்து வீசலையே, தெய்வமெல்லாம் கும்பிட்டு திசையெல்லாம் தெண்டனிட்டு நீட்டி படுக்கையில நெத்தியில ஒத்தமன் துட்டுள்ள ஆண்டேடி சொந்தமெல்லாம் வரது போல் சீமைக்கு போயிருந்த மேகமெல்லாம் திரும்புதையா, மாறுமையா மாறுமையா வருண பகவானே, தீர்மையா தீர்மையா தென்னாட்டு பஞ்சமெல்லாம், ஒத்த ஏறு நான் ஒழுக தொத்த பசு வச்சிருக்க இன்னொரு மாட்டுக்கு எவனை போய் நான் கேட்பேன்,
காசு பெருத்தவளை கார வீட்டு கருப்பாய் தண்ணி விட்டு எண்ணெயின்னு தாளிக்க தெரிஞ்சவளை செலவைக்கு போட்டா சாயம் குழையும் ஒன்று சீல துவைக்காத சிக்கனத்து மாதரசி கால் மூட்டை விதைச்சோளம் கடனாக தாத்தாயி கால் மூட்டை கடனுக்கு முழு மூட்டை அடக்குற நீ ஊத்துதடி ஊத்துதடி ஊசி மழை ஊத்துதடி சாத்துதடி சாத்துதடி சடையா சாத்துதடி ஆளும் மழைக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு மேகத்தை கிழிச்சு முன்னர் கொண்டு தைக்குதடி முந்தானா வந்த மழை மூச்சு முட்டை பெய்யுதடி திசை ஏதும் தெரியாம திறப்பட்டு கொட்டுதடி கூரை ஒழுகுதடி குச்சி ஊடு நனையுதடி ஈரம் பரவுதடி ஈரக்குளம் நடுங்குதடி வெள்ளம் சுத்தி நின்று வீட்டை இழுக்குதடி ஆஸ்தியில சரிபாதி அடிச்சுக்கிட்டு போகுதடி குடிகெடுத்த காத்து கூரையை பிரிக்குதடி மழை தண்ணி ஊறி மண் சுவர கரையுதடி நாடு நடுங்குதையா நச்சுமழை போதுமையா விதைக்க வேணும் வெயில் கொண்டு வாருமையா மழையும் பெருக்க மசு மசன் வெயிலடிக்க மூளையில வச்சிருந்த மூட்டைய போய் நாம் பிரிக்க வெளச்சோளம் நனைஞ்சிருச்சு வெட்டியா பூத்துருச்சு முளைக்காத படிக்கு முளைகட்டி போயிருச்சு ஏற்பிடிச்ச சாதிக்கு இதுவே தான் தலையெடுத்தா விதி முடிஞ்ச ஆளுக்கே விவசாயம் எழுதியிருக்கா காஞ்சு கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா பேஞ்சு கெடுத்துருச்சே பெருமாளே என்ன பண்ண. இது வைரமுத்து அவர்கள் எழுதுறது. இதுல சில அர்த்தம் உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். சார் அர்த்தம் புரியல சார், பரவாயில்ல சார். நீங்க கவனிக்க வேண்டியது எது? அந்த ஒளிநயம், அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய வசீகரம், அந்த சப்தங்களை முதல்ல ரசிக்க ஆரம்பிங்க. அதுக்கு நீங்க ரசிகர்கள் ஆகிட்டீங்கன்னு வைங்க, அந்த வார்த்தைகளுடைய அந்த சப்தங்கள் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தும். எட்டு திட்டம் போட்டு விட்டு எட்டி எட்டி பார்த்து விட்டு இயங்குகின்ற நாட்டினிலே வாழ்கிறோம். பசி இட்டு விட்ட கட்டளைக்கு சட்டத்திட்டம் யாவும் விட்டு கெட்டுவிட்ட காரணத்தால் தாகிறோம். இந்த முட்டுக்கட்டை கூட்டத்திலே நான் முட்டி உழைக்காமலா போவது? இது மேத்தா. ஃபர்ஸ்ட் அந்த சப்தங்களை ரசிக்க ஆரம்பிச்சா போக போக அதனுடைய பொருள் புரியும். பொருள் புரியும் போது உனக்கு அந்த அற்புதம் என்னங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் உன்னை தடுத்தாலும் நீ கற்பதை யாராலும் நிறுத்த முடியாது. நீயா விரும்பி கற்க ஆரம்பிக்க. அத்தனை பொக்கிஷங்கள் நம்முடைய மொழியில இருக்கு. வெட்டை கோழிக்கு கட்டுச் சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? விட்டு முடித்ததும் சோறு போட்டவன் யாரடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்து சென்றையில் வருந்தவில்லையே தாயடா. மனித வாழ்வினில் துயரம் என்பது மனதினால் வந்த நோயடா. யார் சொன்னாங்க தெரியுமா? கண்ணதாசன். அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் நீங்க படிக்கணும். துயரம் தவிர என நான் தொழுவதில்லை, நான் துன்பம் தவிர்த்த சுகம் தேடி அயரும் பொழுதிலன் இதயத்தில் நீ ஆசையின் தீயட அருளச்சை. கடவுள் கிட்ட வேண்டார் சொல்றார், எனக்கு கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கலன்னு மட்டும் சொல்லப்பா, நீ எவ்வளோ ஆனாலும் கஷ்டத்தை கொடுத்துக்கோ, ஆனா அதை தாங்கிக்கக்கூடிய வல்லமையும் வலிமையும் எனக்கு குடுன்னு கேட்டாரு புலோத்துங்க. எளிமையான வார்த்தைகள் நிரம்பிய கவிதைகளை படிக்க ஆரம்பிங்க. எளிமையான சொற்கள் இருக்கிறத படிங்க. போக 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 உங்களுக்கு எல்லாமே அற்புதங்கள் நிகழும், ஆச்சரியங்களா இருக்கும். அந்த அழகியலை நீங்களால கொண்டாட முடியும். கண்ணதாசன் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ கவிஞர்கள். கொடுமையும் வறுமையும் கூடையில வெட்டிவை, கொஞ்ச நெஞ்ச பயம் இருந்த மூடையில கட்டிவை, உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடலுக்கு முன்னால் நான் உதறி என்ன கதறி என்ன தோழா, ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையும் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமரு காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன செஞ்சு முடிச்சீங்க? இப்படி கோவப்படுறது யார் தெரியுமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏன் சார் கோவப்படுறாரு அவரு? படிச்சா மட்டும் பத்தாது, அதன்படி நம்ம வாழ்க்கையில நடந்து காட்டணும். இன்னா செய்தாரை ஒருத்தர், நான் பிரேக் போட்டாச்சு, நீங்க தான் ஆரம்பிக்கலாம். அவர்னால நன்மையும் செய்து விட. வெரி குட். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விட. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினா? வாழ்க்கைக்கான பாடம். உனக்கு யாராவது கெட்டது பண்ணிட்டாங்களா? உனக்கு பெரிய அநீதி யாராவது செஞ்சுட்டாங்களா? பெரிய தீமை உனக்கு யாராவது செஞ்சுட்டாங்களா? அவங்களுக்கு படி வாங்குறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு வள்ளுவர் நம்மகிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு தீங்கு பண்ண யாராவது தீங்கு பண்ணியிருக்காங்களா? உனக்கு நான் ஐடியா கொடுக்குறவா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன தெரியுமா ஐடியா சொல்றாரு? அவர் நானே நன்மையும் செய்து விட. உனக்கு தீங்கு பண்ணவங்க வெட்டி தலை முடிகிற அளவுக்கு உனக்கு பெருசா தீங்கு செஞ்சுட்டாங்களா? நீ பெருசா அவனுக்கு நல்லது செஞ்சிரு அப்படிங்கிறார். என்ன செய்ய சொல்றாரு? தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய சொன்னார். எப்ப சொன்னாரு? ஐயா அவங்க எல்லாம் பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வரலாறு, நம்மளுடைய வரலாறு எல்லாம் சொன்னாங்கல்ல. எத்தனை ஆண்டு கால வரலாறுடையது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலக சிந்தனை
யாருமே சிந்தித்தது நம்முடைய தமிழ் மண். திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம இலக்கியம் இருக்கு இல்லையா, தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு மகுடம் மாதிரி. உலகத்தினுடைய ஆகச்சிறந்த நூல்கள்ல, படைப்புகள்ல மிக முக்கியமான நம்முடைய திருக்குறள். அது ஒரு 2 மார்க் கேள்வியா நம்ம பார்த்துட்டு அசால்ட்டா போயிடக்கூடாது. அது இருக்கக்கூடிய அற்புதங்களை நம்ம ரசிக்கணும். வஞ்சனை கஞ்சிடும், மஞ்சள் கஞ்சிடும், நெஞ்சை கிடந்த போதும் நீதி கேட்டு கஞ்சிடும். பாரதிதாசன் படிக்கணும். இதந்தரு மனையை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு விரண்டு மாறி படிமுக திரிவுற்றாலும் விதந்திரு கூடியனர் விரைந்தனை அளித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுதிடல் மறக்கிலேனே. யார் எழுதினாரு தெரியுமா? சூப்பர் ஹீரோ எழுதினாரு. சூப்பர் ஹீரோனா யாரு? ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பவர் ரேஞ்சர்ஸ். யார்? ரியல் ஹீரோ. அவருடைய பேரை சொன்னாலே அப்படியே நரம்புகள்லாம் அப்படியே துடிக்கும். மகாகவி பாரதி. பாரதின்னு சொன்னாலே ஒரு தைரியம், பாரதின்னு சொன்னாலே ஒரு கம்பீரம், பாரதின்னு சொன்னாலே ஒரு நம்பிக்கை. பாரதிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. ஐயா அவங்க சொல்லும் போது முகலாயர்கள் ஆட்சி செய்தாங்கன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? 800 ஆண்டுகள். அப்போ தமிழனுடைய வளர்ச்சி நின்று ஒரு தேக்கம் ஏற்பட்டது. அதோட ஒப்பிட்டு ஒரு கவிதை சொன்னாங்க. கம்பனுக்கு பின்னால் காணாமல் போன தமிழ் 800 ஆண்டுகளா என்ன செய்தது? கம்பனுக்கு பின்னால் காணாமல் போன தமிழ் 800 ஆண்டுகளா என்ன செய்தது? வர கவியே உன்னை வரமாக பெற்றெடுத்து தலைமறைவாக நின்று தவம் செய்தது. பாரதிக்காக எழுதினது. அப்படிப்பட்ட பாரதியை நீங்க படிக்கணும். அப்படிப்பட்ட பாரதியை நீங்க அவசியம் படிக்கணும். கவிதைகள் படிக்கணும், கட்டுரை படிக்கணும். அவரை படிக்க உங்களுக்கு ஒரு தைரியம் ஏறிக்கிட்டே இருக்கும். மற்றவரின் காயத்தில் மருந்தாகும் வேளையில், மற்றவரின் வேர்களுக்கு மழையாகும் வேளையில் இதற்குத்தான் தமிழ் என்று எனக்குள்ளே சொல்வேன். நான் எவருக்கும் தெரியாமல் கைதட்டிக் கொள்வேன். காற்றாட வனமில்லை, கால்நடைக்க நதியில்லை, நாற்றாட வயலில்லை, நான் எழுத இடமில்லை. சஹாராவில் விட்டாலும் தமிழ் கொண்டு சேர்ப்பேன். சுடு காற்றாலை மீதும் ஒரு தாமரையாய் இருப்பேன். இந்த தமிழ் இலக்கிய சுவை மன்ற விழாவின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம் மொழியின் வளமையை, செழுமையை நீங்க இன்னொரு தளத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டும். அதற்கு அற்புதமான களத்தை அமைத்து கொடுத்திருக்கிற இந்த பள்ளி, நீங்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்பிக்கையோட, தைரியத்தோட நீங்க வளரணும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னும் மழை இல்லை, சில நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் மழை இருக்க போவதில்லை என்று வருந்தத்தக்க வானிலை கொண்ட பாலைவனத்திலும் காற்றின் ஈரப்பசி உண்டு வாழும் தாவரங்கள் உண்டு. அந்த தாவரங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வளர வேண்டும். தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க. நன்றி, வணக்கம். தேன்தமிழ் திக்கெட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளோடு முத்தோன்றிய மூத்த தமிழாம் என் தமிழ்மொழி. தமிழ் இலக்கிய மன்ற தொடக்க விழாவாம் இன்று. தமிழ் இலக்கிய மன்றம் என்பது மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்துவது, தமிழாசிரியர்கள் தமிழை பற்றி சிறப்புரையாற்றுவது, போட்டிகள் நடத்துவது, பரிசுகளை அளிப்பது மட்டும் தமிழ் இலக்கிய மன்றத்திற்கு சிறப்பினை தராது. மாறாக தமிழ் இலக்கியத்தை இயல்பு வாழ்க்கையில் பயன்படுத்தும் போதுதான் தமிழ் மன்றத்திற்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் இலக்கியத்திற்கும் சிறப்பினை தரும். ஆகவே தமிழ் இலக்கியம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு தமிழ் இலக்கியம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன கற்றுத்தருது நம்மளுக்கு தமிழ் இலக்கியம்னா? நீதி, நியாயம், நேர்மை, உண்மை, தானம், தர்மம், நட்பு இவை எல்லாவற்றையும் நமக்கு கற்றுத் தருகிறது இல்லையா? இப்ப நீங்கெல்லாம் நாளைய தலைவர்கள் இல்லையா? நாளைய தினத்துல நீங்க என்ன பண்ண, நாளையுமே நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் ஒரு இன்ஜினியரா, ஒரு கலெக்டரா, ஒரு மருத்துவரா, ஒரு மாவட்ட ஆட்சியரா நீங்க வர போறீங்க இல்லையா? ஆனா இன்றைய சமுதாயத்தில் ஒரு நீதியுள்ள காவல்துறையா, ஒரு நியாயமான சட்ட ஆலோசகரா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்ல. ஆனா ஒரு சிலர் இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் எல்லாமே சமுதாயத்துல நேர்மையான அதிகாரிகளாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இல்லையா? ஆனா ஏன் அவங்கள இலக்கியங்கள் படிக்கலையா? படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன செய்யல அப்படின்னா இயல்பு வாழ்க்கையில் பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒரு நேர்மை
ஓகே, வெரி குட் கண்ணா. சரி, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வகுப்புல நம்ம போவோம். முதல் நாள் நம்ம பள்ளிக்கு நம்ம அம்மா அப்பா சேர்ந்திருப்பாங்க. நம்ம தமிழ்ல என்ன கற்றுருப்போம்? ஆ அம்மா, ஆ ஆடு அப்படின்னு நம்ம கற்றுருப்போம் இல்லையா? ஆனா ஆங்கிலத்தில் நம்ம என்ன கற்றுருப்போம்? ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுருப்போம் இல்லையா? உணவின் மூலம் ஆரம்பிக்கப்படுகிறது அந்நிய மொழி, உணர்வின் மூலம் ஆரம்பிக்கப்படுகிறது நமது தாய்மொழி. ஆகவேதான் தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, நமது உணர்வின் வெளிப்பாடு, நமது அடையாளம். நம் தமிழர் என்பது நம்மளுடைய அடையாளம். ஆகவே இந்த அடையாளத்தை நாம் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். பாதுகாப்பீங்களா எல்லாரும்? தமிழ் இலக்கியத்தை இயல்பு வாழ்க்கையில பயன்படுத்துவீங்களா? கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணும். இந்த நாள் அதைத்தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் உங்க கிட்ட இருந்து. எல்லாரும் கடைபிடிப்பீங்களா? சரி, இந்த நல்ல நாள்ல என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, தமிழ் இலக்கிய மன்ற தொடக்க விழா இந்த நாளில் நம்ம எல்லாரும் தமிழுக்காக ஒரு சின்ன ஒரு உறுதிமொழி எடுப்போமா? ரெடியா இருக்கீங்களா? தமிழுக்காக நம்ம உறுதிமொழி எடுக்கும்போது உட்கார்ந்துட்டு எடுத்தா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு உறுதிமொழியை எடுப்போம். நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. உறுதிமொழி. நான் எனது வாழ்வில் இலக்கியங்கள் உணர்த்தும் கருத்துக்களான உண்மை, நியாயம், நீதி, நேர்மை, அன்பு, நட்பு, உதவி, ஈகை, இரக்கம், தானம், தர்மம், பணிவு, துணிவு ஆகியவற்றை கடைபிடிப்பேன். நன்றி குழந்தைகளே, நன்றி சான்றோர்களே, பெரியவர்களே. அனைவரும் அமரவும். எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா, தமிழ் இலக்கிய மன்ற விழா தொடக்க விழா. இன்னொரு எனக்கு ஒரு கூடுதலான ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, நான் இந்த பள்ளியிலேருந்து விடுமுறைக்காக சென்றிருக்கேன். அப்போ செல்லும் போது நான் ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன். யாரையும் நேரில் பார்த்து கிளாஸே எடுக்கல, நான் செவத்து பார்த்து எடுக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இன்னைக்கு உங்களையெல்லாம் பார்த்து எடுக்கும்போது ஒரு கிளாஸ் எடுக்கல உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்ததுல மிகவும் எனக்கு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, எல்லாரும் சார் மேம் எல்லாத்தையும் பார்த்ததுல எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என்னை வளர்த்து கொண்டிருக்கும் தமிழ் தாய்க்கும் தான் முதற்கண் வணக்கம். எல்லாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்கீங்களா? இல்லையா? பிடிச்சிருக்கா பேசுறதெல்லாம்? பிடிச்சிருக்கா? 2 வருஷம் கழிச்சு தான் நேரில் பார்க்குறோம். அப்போ இதையாவது கேட்கணும்ல, கேட்கணுமா இல்லையா? சரி, உங்களுக்கு கவிஞன்னு சொன்னால் யாருமே ஞாபகத்துக்கு வருவாங்க? பாரதியார், அப்புறம் பாரதிதாசன். பாரதியார்ல என்ன பாட்டு ஞாபகம் வரும்? என்ன ஞாபகம் வரும்? அதுங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்குவீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டு பிடிக்கும், அந்த பாட்டை எதுக்காக பாடினாரு சொல்லுங்க. உட்காந்துக்கோ. விளையாடணும். அருமை, அற்புதம். அப்புறம் என்ன கற்றுக்கிறோம் அதுல இருந்து? ஒற்றுமையா இருக்கணும். அப்புறம் அவ்வளோதானா? சரி, பரவாயில்ல. இந்த பாட்டு பாட தெரியுமா இருக்காது? யாராவது ஒருத்தர் பாடுங்க பார்க்கலாம். பாடுங்க பாடுங்க. உட்காந்தே பாடுங்க. ஒரு குழந்தை பாட்டு தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க.
அப்படின்னா நாங்கள் இதை வந்து ஒரு பேச்சில் கூட எல்லாரும் யாருக்கும் சண்டை போடக்கூடாது, எல்லாம் சேர்த்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா எவ்வளோ நேரம் உங்கள் மனசில் அது பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ரூம் விட்டு வெளியில் போனதும் மறந்துடும். அம்மா தானே? உண்மையா இல்லையா? நான் கூப்பிட்டு டே பிரகாஷ் யாரையும் அடிக்கக்கூடாது சரியா அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ என்ன பண்ணுவேன்? என்னோட வகுப்பு முடிச்சு போய் அடுத்த வகுப்பு வரும்போது மறந்துடுவோம். ஆனால் பாரதியார் எப்படி சொல்லி கொடுத்தாரு நமக்கு? பாட்டு பாடலாம் சொல்லி கொடுத்தோன்னே அது எப்படி இருக்கு நம்மளுக்கு? பசுமர தாணி மாதிரி மனசில் பதிஞ்சிருச்சு. பதிஞ்சுதான் இல்லையா உங்களுக்குலாம்? அதுதான் இலக்கியம். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன எப்பப்போ கடைபிடிக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற நெறிமுறைகளை நமக்கு சொல்லித்தரதான் இலக்கியம். இலக்கியங்கிறது ரொம்ப பெருசுலாம் இல்லை. திருச்சி பாரு, இலக்கு கூட்டல் இயம் தான் இலக்கியம். அதை நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ இயம்புதல், அது இயம்புறது இயம்புதல் சொல்லுதல் சரியா? நம்ம ஒரு குறிக்கோள், இலக்குங்கிறது குறிக்கோள். நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை சரியான பாதையில் கொஞ்சம் விளக்கத்தோடு சொல்கிறது இலக்கியம். அவ்வளோதான் தங்கம். அதாவது தீபாவளி பண்டிகைலாம் வந்திருக்கும் இல்லையா? வீட்டில் அம்மாலாம் பலகாரம் செஞ்சுருப்பாங்க. என்ன பலகாரம் செஞ்சாங்க? நிறைய பேர் வீட்டில் ஒரு பலகாரம் செஞ்சுருப்பாங்க. என்னது? குலோப்ஜாம் செஞ்சாங்களா? யார் யார் வீட்டிலலாம் செஞ்சாங்க? அதே நிறைய பேர் வீட்டில் செஞ்சுருக்காங்கல்ல. அதுக்கு யார் யாரில் அம்மா உதவி செஞ்சீங்களா? சரி, அதை வச்சு நம்ம படிப்போமா? இலக்கணம் என்ன, இலக்கியம் என்னன்னு பார்க்கலாமா? ஜிலேபி பிடிக்குமா எல்லாருக்கும்? யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குதா? சரி சரி, ஃபர்ஸ்ட் குலோப்ஜாம் பார்க்கலாம். குலோப்ஜாம் செய்யும்போது எப்படி இருக்கு? அது பேக்கெட்டில் பவுடராக தானே இருக்கு. பவுடராக இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறாங்க அம்மா? அது எப்படி ஒரு பாத்திரத்தில் பவுடரை போட்டுட்டு சரியான அளவில் என்ன பண்ணுவாங்க? அதில் தண்ணியை சேர்க்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தா என்ன ஆயிரும்? அது குழப்பம் ஆயிரும். அது பண்ண முடியாது. சரியான விதத்தில் என்ன பண்ணுவாங்க? தண்ணியை சேர்த்திட்டு அதே மாதிரி உருண்டை என்ன அது உருட்டுவாங்க இல்லையா? அது எப்படி ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக உருட்டுவாங்களா? ஒரே அளவில் ஒரே மாதிரி எப்படி உருட்டுவாங்க? கையில் வச்சு செஞ்சு காமி பார்க்கலாம். அதே மாதிரி உருட்டுவாங்களா? அழகாக உருட்டுவாங்களா? இல்லை பரவாயில்ல எப்படியோ ஒன்று இருக்கட்டும், ஒன்று வந்து முக்கோணம், ஒன்று வந்து சதுரம், மட்டம், அப்படி உருட்டுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் ஒரே மாதிரி உருட்டி வைப்பாங்களா? உருட்டுனதை என்ன செய்வாங்க? எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் எப்படி இருக்கும்? மிதமான சூடாக இருக்குமா? அதில் போட்டு எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சரி, போட்டு எடுத்து வச்சிடறாங்க. பார்த்தியா? இதுதான் இலக்கணம். அப்படின்னு என்னன்னா ஒவ்வொன்றும் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் செய்யணும், இவ்வளோ தான் பேசணும், ஒரு வரைமுறை. சரி, அதை கற்றுக் கொடுக்கறது தான் இலக்கணம். இது வரைக்கும் இருந்துருச்சு. இது அப்படியே சாப்பிட முடியுமா? அந்த குலோப்ஜாம் அப்படியே சாப்பிட முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பாகு. சர்க்கரையை சரியான அளவில் எடுத்து என்ன பண்ணுவாங்க? பாகு காய்ச்சி அந்த உருண்டைகளை அதில் போட்டுருவாங்க. போட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க? ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் சரியா? அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம சாப்பிடுவோம். சாப்பிடுவோமா? அப்படி எப்படி சாப்பிடுவோம்? அதை இதில் போட்டு மாமா உரிச்சா போயிட்டு திறந்து பார்ப்போம். அப்படிங்களா இல்லையா? அம்மா இந்த பக்கம் போன உடனே என்ன பண்ணுவான்? அம்மாவுக்கே தெரியாம ஒரு இடத்துல வாங்கி போட்டு ஓடி வந்துடுவோம். செஞ்சுருக்கீங்களா? நான் செஞ்சுருக்கேன்பா. செஞ்சுருக்கோமா இல்லையா? அதனால என்ன பண்றோம்? அந்த மாதிரி அந்த பாம்பு சொட்ட சொட்ட அப்படியே அதை எடுத்து சாப்பிடும்போது எப்படி உணர்வோம்? எப்படி இருக்கும்? சுவையா இருக்கு. வெள்ளை குலோப்ஜாம் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கா? இதுதாண்டா இலக்கியம். இலக்கணம் இல்லாமல் இலக்கியம் இல்லை, இலக்கியம் இல்லாமல் இலக்கணம் இல்லை. அது இலக்கணம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இலக்கியம் எப்படி இருக்கும்? சுவையாக இருக்கும். கதைகள், நிறைய கதைகளை கேளுங்க, நிறைய கதைகளை படிங்க. சரி, அப்படி ஓடி ஆடி நீங்கள் என்ன பண்ணோம்? விளையாட்டு மூலையிலே கல்வியை கற்றுக்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ குலோப்ஜாம் பார்த்தோம்ல, இதே மாதிரி தான் ஜிலேபி. எல்லாமே இப்படி தான் இனிப்பு இல்லையா? இது எல்லாமே எப்படிப்பட்டது? இனிப்பு, சுவையானது. இந்த சுவையை விட நிகரானது எதுன்னா நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்மொழி. பாரதியார் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. என்ன பாடல் தெரியுமா? தேடிச்சோறு நிதத்தின்று. யாருக்கா தெரியுமா இந்த பாடல்? தெரியாதா? 4th 5th குழந்தைங்களுக்குலாம் தெரியலன்னா கற்றுக்கோங்க தங்கம். சரி, அது ரொம்ப 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 நல்ல பாடல். இதை வந்து யாருக்கு வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். யாராவது திட்டானா நீ சொல்லலாம், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு. அந்த பாடல் சொல்லலாமா? தேடிச்சோறு நிதத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உணர்ந்து
பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் ஏந்தி கொடுங்கூற்று திரையின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்டார். யாரு? பாரதியார். பாரதியார் நிறைய பேர் இருக்கு. இன்னொரு பேர் என்ன? அப்புறம் இன்னொரு பேர் சொல்லுங்களேன். முண்டாசு கவிஞன். அவரோட மீசை எப்படி இருக்கும்? சரியா? இந்த பாடலை நம்மளுடைய தமிழ் மொழிக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். எத்தனையோ மொழிகள் வந்திருக்கு, ஆட்சி மொழியா இருக்கு, எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனாலும் இப்ப வரைக்கும் தனித்தன்மையுடைய செம்மொழியோடு இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி. அதனால நம்ம என்ன பண்றோம், இப்ப நிறைய பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழியில தான் நிறைய கத்துக்கிறாங்க. ஏன் தெரியுமா? தாய்மொழியில தான் நிறைய கேள்விகள் கேட்க முடியும், நிறைய பதில்கள் பெற முடியும். மனசுல எழுந்திருக்கக்கூடிய எந்த ஒரு வினாவையும் மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது. ஐயோ கேட்ட மிஸ் திட்டுவாங்களோ, சார் திட்டுவாங்களோ அப்படின்லாம் நினைக்க கூடாது. அந்த கேள்விக்கான விடை உடனே நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் ஆசிரியர்கிட்ட தான் கேட்கணும், ஆங்கில ஆசிரியர்கிட்ட தான் கேட்கணுங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க கிட்ட கேளுங்க. கேட்க கேட்க தான் என்ன கிடைக்கும், அறிவு வளரும். சரியா தங்கம்? அடுத்தது முக்கியமா நம்ம தமிழ் மொழியில என்ன சொல்றாங்கன்னா, திருக்குறள் எடுத்துக்கோங்க. கற்றதனால் ஆய பயனிற்கொள். அதாவது நம்ம கற்ற கல்வியும் அது கூட என்ன வேணும், தெய்வ சிந்தனை. என்ன வேணும்? அதுதான் நம்முடைய இதிகாசங்கள் சொல்றாங்க. ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலயுமே யார் வராங்க? கடவுள்கள். ராமர், கிருஷ்ணர். சரியா? மேம் சொன்னாங்க மண்ணாசை பெண்ணாசை. இதெல்லாம் நம்ம சும்மா சொன்னா புரியாதுன்னு நம்மளுக்கு கதை வடிவத்துல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப இருந்து அதெல்லாம் தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா நீங்க எப்படி இருக்கலாம் எதிர்காலத்துல? ஒரு கண்ணதாசன், அதுக்கப்புறம் வாலியா வரலாம். ஒரு மிக சிறந்த கவிஞர் யாரு? பாரதியாரா கூட இருக்கலாம். நீங்கெல்லாம் இருக்கலாமா? இருப்பீங்களா? நம்ம வித்யாபியம்மான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், நீங்க வாழ்க்கையில சிறந்தவங்களா வரது முக்கியம் இல்லை கண்ணா, நல்லவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இப்ப இருந்து நம்ம அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கணும். சரி, அந்த இலக்கிய மன்றத்துல இப்ப இருந்து என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்துலயுமே சிறந்தவங்களா இருக்கணும். வருங்காலம் எங்களோடது. இது வரைக்கும் யார் வேணா இப்படி வேணா இருக்கலாம், ஆனா வருங்காலம் எங்களோட தைரியமா என்ன பண்ணணும், நாங்க இப்படிதான் இருக்க போறோம், இந்த மாதிரிதான் வாழ போறோம். அப்பா அம்மா செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் தவறுன்னா தவறுதான். அதை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன நிகழ்வு. நம்ம புதினா, அதாவது வாட்ஸ்அப் வச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு குழு, ஆசிரியர்கள் குழு இருக்கு. அதில் என்னுடைய பையன் இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிறான். அதில் வந்து குறைக்கப்பட்ட பாடத்திட்டம்லாம் நிறைய கொடுத்துட்டே வந்தாங்க. அதில் நான் ஒரு செய்தி போட்டேன், இந்த மாதிரி 12ஆம் வகுப்புக்கு எந்த டீச்சர்ஸாவது கொஸ்டின்ஸில் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்ணுங்க, கவனிச்சுக்கோங்க, 1 மார்க்ஸ் கொஸ்டினில் இருந்தால் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சில டீச்சர்ஸ் எனக்கு பதில் அனுப்புனாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா, நான் போட்டு அதை டேக் பண்ணி தமிழ் இனி மெல்லச்சாகும் அப்படின்னு போட்டிருந்தாரு. நம்ம சும்மா இருப்போமா? அது நாமளாம் தமிழ் ஆசிரியர்கள். அந்த சாகும் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதை பார்த்தோன்னே என்னடா இவர் இப்படி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. அப்புறம் அதை விட முடியல. அதுக்கப்புறம் திருப்பி அவருக்கு கூப்பிட்டேன், சார் ஏன் இப்படி போட்டிருந்தீங்க, என்ன காரணம்? அதான் எனக்கு அப்புறம் ஒரு 4-5 பேர் பதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் சில ஆங்கில வார்த்தைகள் கலந்துருந்தாங்க, ஒரு சில முழு ஆங்கிலத்திலையும் போட்டிருந்தாங்க. ஏன் கேட்டுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆரம்பம் இங்கேயும் அங்கதான் தவறுகளும் இருக்குன்றாங்க. நான் சரியான முறையில முழுமையா தமிழ்ல கேட்டிருந்தா எனக்கு வந்தக்கூட பதில்களை எப்படி இருந்திருக்கும், தமிழ்ல இருந்திருக்கும். நான் ஆங்கிலம் கலந்த தமிழ்ல கேட்டதுனால அவங்களே கேட்கறாங்க, நமக்கு என்னன்னு கொடுத்தாங்க. சரியா? அதனால என்ன செய்யணும், நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ, இது எதுக்காக சொல்றோம்னா, நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அது மாதிரி எப்படி இருக்கணும், நாம நடந்துக்கணும். அது வந்து நம்மளுக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க மற்றவங்ககிட்ட அவன் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கொடுக்கணும். சரியா? அவன் நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னா நீங்க முதல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். அதனால என்ன செய்யணும், நம்ம எல்லாத்துக்கும் நாம ஒரு முன்னுதாரணமா திகழணும். திகழ்வீங்களா? எல்லாரும் இருப்பீங்களா? கடைசி ஒரே ஒரு தகவல், அவையார்னு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? எத்தனை அவையார் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இருக்காங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒரே அவையார். அவையார் என்ன பாடி இருக்காரு? அது மட்டும்தான் தெரியுமா?
சின்னதாக இருக்கும். என்னது? நெல்லிக்காய். நெல்லிக்காய் வச்சு யாராவது தெரியுமா அவையார் பற்றி? தெரியுமா? எப்படி தெரியும்? அருமை, பரவாயில்லையா, மறக்காம இருக்கீங்களே. அதிகமாக அவையார் கேள்விப்பட்டிருக்குமா? அதே பார்த்தீங்க முன்னாடி பாருங்க, சங்ககால இலக்கியம். இலக்கியம் நிறைய இருக்கு. இப்போ நான் சொல்றது இந்த அவையார்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் குறிப்பாக 5 அவையார்களை நம்ம தமிழில் சொல்றாங்க. சரியா? சங்ககால அவை, இடைக்கால அவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதியும், ஆத்திச்சூடி, விநாயகர் அகவல் பாடியவர், இந்த மாதிரி 5 அவையார்களை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அவையார்கள்ல வயசானவங்க கூட சொல்லக்கூடாது. தமிழ் மேல பற்று கொண்டு நாங்களே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அதீத பற்று வச்சு அதில் நிறைய தேட ஆரம்பிச்சிட்டோம்னா அடைமொழி எல்லாம் கொடுத்துருவாங்க, அவையார் கொடுப்பாங்க. சரியா? அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்ற விவசாயி குடியானவன் கூட வச்சுக்கலாம். அவர் வந்து அந்த பள்ளத்துக்கு மலைக்கு அந்த நெல்லிக்கனி இருக்குல்ல, கடையில் போய் ஒரு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து நான் சாருக்கு மேம் எல்லாருக்குமே கொடுத்துடலாமே, ஏன் அந்த நெல்லிக்காய் மட்டும் ஸ்பெஷல்னு சொன்னாங்க? தனித்துவம். சாப்பிட்டு தண்ணி குடிச்சா இனிப்பாங்க. அதாவது அந்த நெல்லிக்காய் குறிஞ்சி மலர் கேள்விப்பட்டிருக்க இல்லையா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு, அது மாதிரியே இந்த நெல்லிக்காயும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த மரத்தில் ஒரே ஒரு பழம் மட்டும்தான் படுக்கணும். சரியா? இதை என்ன பண்றாருன்னா ஒரு குடியானவர் வந்து ஒரு பள்ளத்தாக்கு போறாரு. அந்த மரமும் பார்த்தீங்கன்னா கீழேலாம் கிடைக்காது. ஒரு 1000-1500 அடி பள்ளத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். மேலே இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? என்னடா ஆகும்? சதவீதம் எதுவும் கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட இதில் போய் அவர் ஏறி அந்த நெல்லிக்கனியை பறிச்சுட்டு வராரு. பறிச்சுட்டு வந்து என்ன பண்ணலாம்? அவர் சாப்பிட்டுக்கலாம்ல, அது நீண்ட நாள் வாழக்கூடியது தானே. யாருக்காவது வாழணுங்கிற ஆசை இல்லாமல் இருக்குமா? ஐயோ எனக்குலாம் வாழ்ற ஆசை இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்ன கேட்போம்? பெரியவர் இல்லை சொல்கிறேன், அதிகமாக அரசர்கிட்ட கொடுத்தாரு. அந்த விவசாயி இருக்கார் இல்லையா, அந்த மாமா என்ன பண்ணாரு, நேராக கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாரு தெரியுமா? முதல்ல ஔவையார் கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னு சொல்லி அவருக்கு ஔவையார் கேட்குறாங்க. அவரை பார்த்து சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு ஏழை விவசாயி குடியானவன். அவர் நினைச்சிருந்தா சாப்பிட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நிறைய சம்பாதிச்சு அவர் நல்ல பெரிய பணக்கார ஆயிருக்கலாம்ல. ஆனால் அதை செய்யலை. என்ன பண்ணாரு? அவ்வைக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் வாழ்ந்து என்னமா பண்ண போகிறேன், நீங்கள் சாப்பிட்டு நீண்ட நாள் வாழ்ந்தீங்கன்னா தமிழ் வாழும். என்ன சொன்னாரு? தமிழ் நிறைய பேருக்கு போய் சேரும், எட்டுத்துக்கும் பரவும், உங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கறத எனக்கு சிறப்புன்னு சொல்லி கொடுத்தாரு. இது வந்து என்ன தெரியுது? ஏழை விவசாயி அதாவது எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட தமிழ் மீது அதிக பற்று இருக்கு. அப்போ நம்ம படிக்கிற நாம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்ல தமிழ் பற்றோட வளரணும். வளருவீங்களா? நிறைய தமிழ் படிப்பீங்களா? டெய்லி ஒரு திருக்குறள் படிக்கணும், டெய்லி பாட்டு படிங்க. சரியா? நன்றி தவம். இந்த வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி வைத்திருக்கோம். எல்லாம் உடையான் உருவாகி எமது அண்ணன் அறுத்தான் என்று சொல்லிவர அவன் தான் உருவாகி கொண்டிருக்கிற வணங்குகிறேன். அனைவருக்கும் எனது வணக்கம். நான் கடைசியாக பேச வந்திருக்கேன். சரியா? நீங்கள் எல்லாம் பார்த்தா உங்கள் முகங்களையெல்லாம் பார்த்தா ரொம்ப சோர்வாக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 3 மந்திரங்கள் சொல்லித்தரேன். ஓகேவா? அந்த 3 மந்திரங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நான் மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, அப்பா அம்மா எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுவாங்க. சரியா? அந்த 3 மந்திரங்களை பயன்படுத்துவீங்களா? சரி, நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். சரியா? இப்போ என்ன பருவநிலை நடக்குது? என்ன பருவநிலை? சீசன் ஆங்கிலத்தில் என்ன சீசன்? மழைக்காலம் வந்துட்டு எல்லாருடைய நிறைய இயற்கை சீற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? இயற்கை சீற்றங்கள் நடக்குதா இல்லையா? நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? கஷ்டப்படுறாங்களா இல்லையா? இந்த செய்திகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதனால இயற்கை சீற்றங்கள் ஏன் ஆகுதுன்னா மரங்கள் வளர்க்கணும் இல்லையா? மரங்களை வெட்டக்கூடாது. உங்களுக்கு மரங்களை வெட்டுறவங்களை போய் உங்களால் தடுக்க முடியாது. நீங்கள் எல்லாம் குழந்தைகள் தானே இல்லையா? மரங்களை வெட்டுறவங்களை போய் உங்களால் தடுக்க முடியுமா? முடியாது. அதனால் உங்களால் முடிஞ்சது மட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? மரம் நட்டு வளர்க்குறீங்களா? சின்ன சின்ன செடிகளாக வந்து வளர்க்காம நாட்டு மரங்களை வந்து வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். சரியா? இப்போ உங்ககிட்ட எவ்வளோ நோட்டு புத்தகங்கள் வச்சுருக்கீங்க? யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா?
10 புத்தகங்கள் சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே எப்படி உருவாக்குறாங்க? மரங்களை வெட்டி தானே உருவாக்குறாங்க இல்லையா? அப்போ உங்களால என்ன செய்ய முடியும்? நான் காகிதங்களை வந்து பயன்படுத்திட்டு நீங்க எழுதுறீங்க இல்லையா? அதை எழுதிட்டு என்ன பண்ணக்கூடாது? அதிகமா பயன்படுத்தக்கூடாது. சரியா? சரியான விடை எழுதணும். சரியா? சரியா விடை எழுதணும், சரியா அதை உபயோகிக்கணும். அதிகமா என்ன பண்ணக்கூடாது? கிழிச்சு கிழிச்சு கிளாஸ் ரூம் ஃபுல்லா பார்த்தா எப்படி இருக்கும்? பேப்பரா இருக்கும் இல்லையா? இருக்குமா? இருக்காது இல்லையா? இனிமே இருக்காதுல்ல? இனிமே இருக்காதுல்ல? அப்போ ஒவ்வொரு தாள்களையும் என்ன இருக்கு? ஒரு மரத்தினுடைய உயிர் இருக்கு இல்லையா? பாவம் இல்லையா? மரத்தை வெட்டுறாங்க, அதனால இயற்கை சீற்றங்களும் ஆகுது. எவ்வளவோ பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க செய்திகளையெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? மரங்கள் இருந்தால் தானே நம்ம காற்றெல்லாம் சுவாசிக்க முடியும். அப்போ உங்களால செய்ய முடிகிற விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் மந்திரம், பேப்பர் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? கிழிச்சு கிழிச்சு வீசக்கூடாது. நீங்க எழுதி முடிச்சுட்டு அது மீதியா இருந்தா என்ன பண்ணலாம்? அடுத்தது ரஃப் நோட்டா கூட அதை வந்து யூஸ் பண்ணலாம் இல்லையா? சரியா? முதல் மந்திரம் முடிஞ்சது. இரண்டாவது மந்திரத்துக்கு போகலாமா? அப்ப மரங்கள் வந்து என்ன சொல்றாங்க? அசையும் மனிதர்களின் அசையாத அடையாளங்கள். மரங்கள் என்ன சொல்றாங்க? அசையும் மனிதர்களின் அசையாத அடையாளங்கள். அவதான். சரியா? மரங்கள் மரங்கள் இருக்கிறங்காட்டி தானே நம்ம அசைகிறோம். ஆனால் அது அசையாம இருக்கு. அது ஒரே இடத்துல தானே இருக்கு இல்லையா? அதுக்கு கால் வந்து ஒன்றா இருக்கு. மரத்துக்கு கால் வந்து ஒன்றா இருக்குதா இல்லையா? ஆனால் கைகள் எப்படி இருக்கு? கால்களை ஒன்றாக்கி கைகளை பலவாக்கி இருக்கிறது. மரம் எப்படி இருக்குது? கால்களை ஒன்றாக்கி கைகளை பலவாக இருக்கிறது. அதனால உங்களால் முடிந்த விஷயம், காகிதங்களை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு காகிதத்திலையும் ஒவ்வொரு மரத்தினுடைய உயிர் இருக்கு. சரியா? சரி, இரண்டாவது மந்திரத்துக்கு போகலாமா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? கடையில் சாப்பிட்டீங்களா? சாப்பிடு. எத்தனை பேர் சாப்பிடல பார்த்தீங்களா? தண்ணி குடிச்சிங்களா? நம்மளுக்கு இனி சுத்தமான தண்ணி கிடைக்குமான்னு தெரியல. அதனால தண்ணியில் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. உணவுப் பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் டிஃபனில் உங்களுக்கு தேவையான அளவான சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். சரியா? அளவான சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். என்ன பண்ணணும்? அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். சரியா? வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா ருசிச்சு சாப்பிடணும். சரியா? உணவில்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்ப்பீங்களா? இப்போ நீங்கள் நல்ல ஸ்கூலில் படிக்கிறீங்க, இவ்வளோ ஃபேன் ஓடுது, இவ்வளோ லைட் எரியுது இல்லையா? நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, அப்பா அம்மா உங்களை படிக்க வைக்கிறாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் இப்போ ரோட்லாம் போகும்போது சிக்னல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் உணவுக்காக கையேந்திட்டுலாம் நிற்கிறாங்க இல்லையா? நிறைய குழந்தைகள் இல்லையா? இருக்காங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு விவசாயிகளுடைய தேர்தலுடையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படிங்களா? இது எல்லாமே தான் நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்லித் தருது இல்லையா? அப்போ சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்ணியும் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு? நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவர் யாரு? இருக்காங்களா? இங்கே பாருங்க, திருவள்ளுவர் இல்லையா? அப்புறம் உணவு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். உணவை வீணடிக்க கூடாது. பாரதியார் என்ன சொல்றாரு? தனியொருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழைத்திடுவோம் என்றான் பாரதி. சார் சொன்னார் இல்லையா? பாரதியாரை பற்றி படித்தா என்ன வரும்? வீரம் வரும், ஞானம் வரும் இல்லையா? அன்பு வரும். பாரதியார் சொன்னாவே வீரம் தான் வரும். சரியா? இப்போ நிறைய பாரதியாருடைய கவிதைகளை படிச்சுக்கணும். இப்போ ரெண்டாவது என்ன மந்திரம் சொன்னேன்? உணவையும் வீணடிக்க கூடாது. மூன்றாவது மந்திரத்துக்கு போகலாமா? சரி, யார் யார் வீட்டில் உண்டியல் வச்சிருக்கீங்க? ஓ, இத்தனை பேர் வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையே. அதில் என்ன பண்ணலாம்? சேமிக்கலாம் இல்லையா? காசு என்ன பண்ணக்கூடாது? வீணடிக்க கூடாது. காசுல என்ன பண்ணி வைக்கலாம்? சேர்த்தி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையானது அதை வச்சு வாங்கலாம்.
இல்லையா? தேவையானது வாங்க. இப்போ கொரோனா சமயத்தில் கூட என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் வேலை இல்லை, எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, என்னடா பண்ணுறது பைசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேலை இல்லை அப்படிலாம் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க இல்லையா? இங்கே பார்த்துருப்பீங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணக்கூடாது, பைசாவை சேர்த்து வைக்கணும் இல்லையா? சேர்த்து வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. சரி, இந்த 3 யார் வந்து சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் மந்திரம் யார் வந்து சொல்கிறீங்க? காகிதத்தாளை வீணடிக்காதீர்கள். ஒவ்வொரு காகிதத்தாளிலும் ஒவ்வொரு மரத்தின் உயிர் இருக்கிறது. குழந்தைக்கு என்னுடைய பரிசு கொடுக்குறேன். 2வது மந்திரம் யார் சொல்றீங்க? வாங்க. வித்யாசர். திவ்ய பிரகாஷ். தண்ணீரையும் சாப்பாட்டையும் வீணடிக்க கூடாது. ஒரு விவசாயியின் வேர்வை சிந்தியதால் நாம் சாப்பிடுவோம். 3வது மந்திரத்தை யார் சொல்றீங்க? லக்ஷிகா பட்டேல். காசை வீணடிக்க கூடாது, உண்டியல்ல சேர்த்து வைக்கணும். நன்றி குழந்தைகளே. சரியா? அந்த 3 மந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களை ஆசிரியர்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், இல்லை உங்கள் உறவினர்களாகட்டும், எல்லாருமே உங்களை வந்து பாராட்டுவாங்க. நல்ல குழந்தைகளாக இருங்க. தமிழே என் உயிரே வாழ்க. நன்றி, வணக்கம்.